யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க முடிவு பண்ணிட்டோம் நாங்க. என்ன பொதுக்குழுல பொதுக்குழு இது? பொதுக்குழு காசு கொடுத்து வச்சிருக்கவனுக்கு பேரு பொதுக்குழுவா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரும்போது போயா தூக்கி எறிஞ்சிட்டு பொதுக்குழு வேணா செயற்குழு வேணா ஒரு எம்எல்ஏ தான் கூட வந்தார். ரோடு ரோடா போனார்ல தலைவர் மக்கள்கிட்ட. பொதுக்குழு நொட்டிட்டாரான் வச்சுட்டாரான் கூட பொதுக்குழு கூட்டிட்டு வா. மக்கள் மத்தியில் உன்னால ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல. உள்ளாட்சி போச்சு, சட்டமன்றம் போச்சு, நாடாளுமன்றம் போச்சு, எல்லாம் லைனா போயிடுச்சு. இப்பயும் போச்சு. எலெக்ஷன் விட்டு வெளியில ஓடி வந்து நிக்கிற. 2026 சின்னமும் போயிடும் ஓட்டு கம்மியாகி. அப்புறம் என்ன? அப்புறம் நான் இவரை சேர்த்துக்க முடியாது, அவரை சேர்த்துக்க முடியாது. கடைசியில் நீயும் உனக்கு எவனாவது பிஏ இருந்தா தான் மீதி இருக்க போறீங்க. உங்ககிட்ட எவனும் இருக்க போறது இல்ல. பழனிசாமி உன் மேல தனிப்பட்ட கோவம் எனக்கு இல்ல. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோ. பல வருஷத்துக்கு முன்னாடி நீ பெங்களூர் வந்திருக்க. உன் வீடு கட்டுறப்ப கூட இருந்திருக்க. என்ன தெருவில் போறவன்னு சொல்லிட்டேனே. அதுக்கு மெட்டீரியல் கூட எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் வாங்கும்போது நான் கூட இருந்தேன். என்னோட மாமனார் மாமியார் இருந்தப்போ கண்ணங்குறிச்சிக்கு வந்தேன். உன்னுடைய அப்பா அம்மாலாம் இருந்தப்போ கூட நின்ன நானு. ஆனா என்ன தெருவில் போறவன்ற, பழனிசாமி தெருவில் போறவன்ற, எக்ஸ்எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகரன் தெருவில் போறவங்க, கஜா ஆனந்த் இது மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தா தெருவில் போறவங்க மாதிரி தெரியுதா தம்பி? ஆனவன் தலைக்கேறி நிக்குது. இறக்கிக்கோ. கூட இருக்க சீனியர்ஸ் ஆகுது செம்மலை மாதிரி இருக்க அண்ணனாவது சொல்லும். தனியா நின்று தேர்தலில் ஜெயிச்சவர் அவர். இப்படியா நீங்க ஜால்ரா அடிப்பீங்க? அடுத்த தலைவரே சாகர் வரைக்கும் இவர்தான் தலைவரா? எல்லாம் பக்கத்தில் இருக்க வேடிக்கை பக்கத்துல சார் இதெல்லாம் வருது.